Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. டாஸ்மாக் நிறுவனத்தில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடந்ததாக கூறி அமலாக்கத்துறை மேற்கொண்டு வரும் விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்ததுடன் அமலாக்கத்துறை சட்ட வரம்புகளை மீறி செயல்படுவதாகவும் கண்டித்துள்ளது. டாஸ்மாக் நிறுவனத்தில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடந்துள்ளதாக எழுந்த புகார்களின் அடிப்படையில் அமலாக்கத்துறை சென்னையில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் சோதனை மேற்கொண்டது. அப்போது அங்கிருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள், தரவுகளின் அடிப்படையில் டாஸ்மாக் தலைமை இயக்குநர் விசாகன் மற்றும் அதிகாரிகளிடம் அமலாக்கத்துறை விசாரணை மேற்கொண்டது. இதனிடையே டாஸ்மாக் நிறுவனத்திற்கு எதிராக அமலாக்கத்துறையினர் சட்டவிரோத பண பரிவர்த்தனை குற்றச்சாட்டின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இதனை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை முதலில் உச்சநீதிமன்றம் விசாரிக்க மறுத்ததால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. தமிழக அரசு மற்றும் டாஸ்மாக் நிறுவனம் தொடர்ந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது டாஸ்மாக் நிறுவனத்தில் முறைகேடுகளில் ஈடுபட்டதாக தனி நபர்கள் 44 பேர் மீது தமிழக அரசே நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் அமலாக்கத்துறை விசாரணை தேவையில்லாதது என தமிழக அரசு சார்பில் வாதிடப்பட்டது. தனி நபர்கள் செய்த குற்றங்களுக்காக அமலாக்கத்துறை டாஸ்மாக் அலுவலகத்தில் சோதனை மேற்கொள்வது, அதிகாரிகளை விசாரிப்பது எல்லாம் ஏற்க முடியாதது என தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் முறையிடப்பட்டது. வாதங்களை கேட்ட நீதிமன்றம் தனி நபர்கள் செய்த விதிமீறலுக்காக ஒட்டுமொத்தமாக ஒரு நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுப்பதா என கேள்வி எழுப்பியதோடு அமலாக்கத்துறை வரம்பு மீறி செயல்படுவதாகவும் கண்டனம் தெரிவித்தது. முறைகேடு நடந்தது என்றால் சம்பந்தப்பட்ட தனி நபர்களுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தலாம் என குறிப்பிட்ட நீதிபதிகள், ஆனால் ஒட்டுமொத்த அரசு நிறுவனத்தையும் எப்படி நீங்கள் விசாரிக்க முயற்சிப்பீர்கள் என வினவினர். அமலாக்கத்துறை அனைத்து எல்லையையும் மீறி செயல்பட்டு கூட்டாட்சி அமைப்பை சிதைத்துள்ளதாக தலைமை நீதிபதி அமர்வு அதிருப்தி தெரிவித்தது. டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறை மேற்கொண்டு வரும் விசாரணைக்கு தடை விதித்த உச்சநீதிமன்றம் தமிழக அரசு மற்றும் டாஸ்மாக் நிர்வாகத்தின் மேல்முறையீட்டு மனுவுக்கு பதிலளிக்க அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்டது. வழக்கு மீதான அடுத்த விசாரணை உச்சநீதிமன்றத்தின் கோடைகால விடுமுறைக்கு பின்னர் ஒத்திவைக்கப்பட்டது. Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now.